வீடியோ السلام عليكم ورحمة الله وبركاته. பொதுவான தீனுடைய மஜ்லிஸ்களில் பேசும்போது இப்போ சமீப காலங்களில் உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சலாம் சொல்லும் போதே அவங்க சொல்றாங்க பதிலை எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. ஏன்னா பதில் சொல்றது கொஞ்சம் இல்லாம போயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அதான் பிள்ளைகளுக்கு நம்ம மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. முக்கியமான கடமைகள்ல ஃபர்ஸ்ட் என்னங்க? சலாம் சொல்றது. நான் இப்ப சலாம் சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிப்னு சொன்னாங்க பிள்ளைங்க. இப்போ முதல் சலாம் நான் சொல்லும் போது பதில காணாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பயந்துட்டேன். நல்லா தான் இருந்தா அந்த பிள்ளை, அவங்க கூட்டு போய் கட்டு போட்டு கூட்டு வந்தாங்க. எல்லாத்திலே நான் இருந்துட்டேன்னா கை உடஞ்சு போச்சுன்னு பார்த்தாக்க இல்லை, இதை ப்ராக்டிக்கலாக காட்டுறாங்க அப்படின்னு. நலம் விசாரிக்கிறத ப்ராக்டிக்கலாக காட்டுறாங்க. என்ன பாய் கை உடஞ்சு போச்சு, கடைக்கு போயதை கொடுத்துட்டேன், சரி இனிமே பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு செஞ்சாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு சுன்னத், அவ்வளவு முக்கியமான சுன்னத். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்தா இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. எங்கேயாவது நமக்கு தெரிஞ்சவங்க விழுந்துட்டாங்கன்னு சொன்னா இப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விழுக வேண்டியதுதான், விழுக வேண்டியதுதான், அது போன போக்கு விழுக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம காதுல விழுது. ரிஷாசன் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒருவருடைய உடல் நலம் குறைவு ஏற்பட்டால் உடனே அவரை சென்று பாருங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னா, யாருக்கு உடம்பு சரியில்லை அவங்கள்ட்ட சொல்லணும், நீங்க எங்களுக்கு துவா செய்யுங்க. என்ன சொல்லுங்க? யார் உடம்பு சரியில்லாம இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்துட்டு என்ன சொல்லுங்க? துவா செய்யுங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னா, யார் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு இருக்கிறாங்க. யார் அதிகமா சோதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இதுக்கு எல்லாம் மாற்றமா இருக்கு. யாரும் சொன்னது மாதிரி உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்களா, போயிட்டு என்ன பண்ணுச்சுங்க, 4 நாள்ல சாப்பிட்டது எல்லாமே என்ன சொல்றாரு, கொடுத்தாங்க ஒருத்தர் போனவா 4 நாள் வாங்கிட்டாங்க, இன்னைக்கு ஒரு 3ஆவது நாள் பார்த்தியா ஓடிட்டாங்க. இப்படியா நலம் சொல்றது? நலம் விசாரிப்பது என்பது ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையா இருக்கணும். அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையா இருக்கணும். அவரை மேற்கொண்டு பலவீனமாக்குற வார்த்தையா இருக்கணும். இப்படி எல்லா விஷயத்திலையுமே இஸ்லாம் நமக்கு அவர்களை ஆர்வப்படுத்தி அவருடைய கவலைகளை போக்குவதற்கு தான் சொல்லித் தருவதை தவிர, அவங்களை நம்ம ஒரு முஸ்லீம் சந்திக்கிறோம்னு சொன்னா, நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய நிலைமையை விட நாம சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யணும்? கவலைகளை மறந்து சந்தோஷத்திற்குரிய நபராக மாறணும். அப்படி நம்மளுடைய சந்திப்பை அவர் ஆக்கணும். யாராவது சொல்லுங்க, நான் சந்திச்சதுக்கு அப்புறம் அவரு கவலையை மறந்து சந்தோஷமாயிட்டாரு அப்படின்னு சொல்றது யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்கா? இதெல்லாம் ஒரு சாதாரண சிம்பிளான ஃபார்முலா, ஒரு எளிய நடைமுறை. நபிஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்து அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வு முறைகள், அதிலே ஒருவருடைய உள்ளத்தை வென்றெடுப்பது எப்படி என்பதை மிக லேசாக அப்படிங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி பிராக்டிக்கலா சொல்ல வேண்டும். சின்ன சின்ன விஷயம், அதிர்நிலை கூட திரும்பி உட்காருவாங்க, யாரும் வரலன்னு கேட்பாங்க, ஏன் வரலன்னு கேட்பாங்க. அவர் முதல் இல்லைன்னு சொன்னா உடனே சாபா கூட அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன தெரியுதுன்னு சொன்னா, நலமோடு இருப்பவர்கள், ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள் என்ன செஞ்சுடுங்க, இங்க வந்துடுங்க. பஜ்ருக்கு பள்ளிக்கு அட்மிட் பண்ணு, அப்பதான் அவர் ஆரோக்கியமா இருக்காருன்னு தெரியும். சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஊர்ல நான் கண்ணால பார்த்தது, என்ன சொன்னாங்க, அந்த ஊர்ல ஜும்மாவுக்கு 3 ஜும்மா வரைக்கும் பார்ப்பாங்க. 3 ஜும்மா வரைக்கும் பார்ப்பாங்க. 3 ஜும்மா வரைக்கும் அவர் வரல அப்படின்னு சொன்னா
கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியலன்னா கேளுங்க, சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல 3 ஜும்மாக்களுக்கு வரலன்னு சொன்னா என்ன செய்வாங்க? 3வது ஜும்மா முடிஞ்சவங்க அந்த வீட்டு வாசல்ல சண்டை கொண்டே வச்சுருவாங்க. அழகா எடுத்துட்டு வந்துடுவாங்க. நான் மௌத்தான போகலப்பா இருக்கிறேன். அப்ப 3 ஜும்மாக்களுக்கு வரவில்லை என்றால் அவர் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா இது சரியா சொல்லுது. இன்னைக்கு நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. சமீபத்திலங்க ஒரு கவலைக்குரிய ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, தமிழகத்தினுடைய எந்த உலமாக்களெல்லாம் இருந்த ஒரு சபையில ஒரு ஸ்டேட்மெண்ட் சமர்ப்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நம்மளுடைய நிகழ்கால நடைமுறை இருக்கிறதே ரொம்ப மோசமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சில உதாரணங்கள்லாம் சொல்றாங்க. எப்படி மோசமாயிருச்சு அப்படின்னு சொன்னா, சில காலங்களுக்கு முன்னால் புகைப்பிடிப்பதை பெரும்பாலமாக கருதிய சமுதாயம். அவங்க சொல்றாங்க, நம்மளே பார்த்துருக்கோம், புகைப்பிடிச்சுட்டு இருப்பாங்க. யாராவது தொழுகிறவங்க அல்லது உலமாக்கள் யாராவது இஸ்லாமிய அடையாளத்தோடு தொப்பியோடு தாடியோட வந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க? அவசரமா பிடிச்சிட்டு இருக்கிற வீடியோ சிகரெட்டை கீழே போட்டு அமைச்சிட்டு இருந்த காலம் இருந்துச்சா? நாங்க பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சொல்லுங்க எனக்கு அப்படி இருக்கா இல்லையா? இந்த சமூகத்தில் சொன்னாங்க, உலமாக்களுடைய சபையில சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட், அச்சம் என்பது, அந்த குற்ற உணர்வு என்பது முற்றிலுமாக எடுபட்டு போயிருக்கிறது. அதிலே குறிப்பாக என்ன அப்படி சொல்றது, வெளியே கேட்கக்கூடிய தாய்மார்கள் வருத்தப்படாதீங்க. ஆண்களை விட பெண்களிடத்தில் தீனுடைய அடிப்படை விஷயங்கள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சில காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னுடைய குரலை கூட வெளியே காட்டுவதற்கு அச்சப்பட்டு இன்னைக்கு யாராவது சொன்ன மாதிரி பொண்ணு பார்க்க யார் யார் மாப்பிள்ள நீங்க பரவாயில்ல, கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து எப்படிங்க? யார் என்னைய பெண் பார்க்க வந்த மாப்பிள்ள 5 பேர் யார் நீங்க தானா? சரி பரவாயில்ல, கலர் கம்மியா தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபையே வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஹயா என்று சொல்லக்கூடிய குற்றம் எடுபட்டு போயிருக்கிறது. இதெல்லாம் பரவாயில்ல, இன்னும் சில படித்தரங்கள் மேலே போய் தன்னை அந்நிய ஆடவர்கள் பார்க்க வேண்டும், அவர்கள் விரும்ப வேண்டும், அவர்கள் என் விஷயத்தில் கமெண்ட் செய்ய வேண்டும், அவங்க ஏதாவது வார்த்தையை சொல்லணும், இவரை பத்தி ஏதாவது பேசணும்னு சொல்லி பொது வெளிகளில் சமூக வலைதளங்களில் பெண்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம். எந்த அளவுக்கு சொன்ன, இஸ்லாமிய அடையாளங்களோட புர்காவோட இஸ்லாமிய பெயரோட அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க? பேசல, சினிமாவுடைய பாட்டு, சினிமாவுடைய டான்ஸ் ஆடி அதை அப்படியே ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக லட்சம் பேர் பார்க்கக்கூடிய அந்த ஊடகத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். மட்டுமல்ல, இந்த வெளிப்படுத்திட்டு அடுத்த நாள் இன்னொரு பெண் இன்னொரு ஊர்ல இருந்து இதே மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க. இந்த 2 பெண்களும் போன்ல பேசிக்கிறாங்க. என்னன்னா, உனக்கு வந்த ரீல்ஸை விட 7 ரீல்ஸ் கம்மியா இருக்கு, எனக்கு லைக்ஸ் கம்மியா இருக்கு, இதுக்கு அந்த மாதிரி சொல்லுதா, நீ சரியா காட்டல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் பேசிக்கொள்ளக்கூடிய காலம் வந்திருக்கிறது. அப்ப என்ன ஆயிடுச்சு? ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் எங்கிருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்ச உணர்வு எடுபட்டு போயிருக்கு. ரமலான் மாசத்துல ரமலான் மாதம் நெருங்கி வந்துட்டு இருக்கு. நம்மலாம் ரஜபுடைய துவக்கத்துல இருந்தே துவா செஞ்சுட்டு இருக்கோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபையும் ஷஅபானையும் பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக துவா செய்யறோம். அல்லாஹ் நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லலன்னா முடிஞ்சு என்ன, நாளைக்கு ரமலான்ல எப்படி போயிடும்? எத்தனை பேர் போன ரமலான்ல சொன்னாங்க, அடுத்த ரமலான் வரட்டும் நான் 40 நோன்பு வைக்கிறேன். எத்தனை உள்ளத கிழிச்சா பத்தாதா?
கரெக்ட்ல தேதி கிழிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த தேதியில நீ என்ன கிழிக்கிறாய் தான் முக்கியம். அதுதான் நல்லா எந்திரிச்ச உடனே தேதியை பார்த்து கிழிச்சு இன்றைய தேதியில் நான் என்ன கிழிக்க போகிறேன் அதான் முக்கியம். அடுத்த ரமலான் வரைக்கும் அமல் செய்யல, இந்த ரமலான்ல என்ன செஞ்ச அல்ல அவனுக்கு கொடுத்த அவகாசத்தை எப்படி பயன்படுத்தின. இன்றைய பஜ்ர் வந்து இப்பொழுது மகரிப் இஷா வர போகிறது. இன்றைய பொழுது முடிந்து இன்றைக்கு கடந்திருக்கிற இந்த 12-14 மணி நேரத்தில் என்ன அமல் செய்திருக்கிறேன் என்று எதையை நான் படிச்சு பார்த்திருக்கிறேனா? சொன்னாங்க இல்லையா, படுக்கைக்கு முன்னாடி ஒரு மனுஷன் உட்கார்ந்து இன்றைக்கு நான் கண் விழித்ததிலிருந்து இன்னைக்கு படுக்க போற வரைக்கும் இன்றைய என்னுடைய அமல்களை நான் கணக்கு பார்க்க வேண்டும். நன்மைகள் அதிகம் செய்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். நன்மைகளோட தீமை அதிகம் செஞ்சிருந்தா இன்னையெல்லாம் சொல்லணும், அல்லாஹ்க்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி பாவமன்னிப்பு தேடணும் அப்படின்னு சொன்னாங்களே. என்னைக்காவது நம்ம கணக்கு பார்த்துருக்கிறோமா? அல்லாஹ் தானே கணக்கு பார்க்கிறோம். நேத்தோட இன்னைக்கு எவ்வளவு வரவு கூட என்னை விட அவனை விட நான் அதிகமா, என்னை விட அவன் அதிகமா, ஏத்தாப்புல கடன் வச்சவன் சரியா இருக்கானா இல்லையா, அவன் நல்லா இருக்கானா படுத்துட்டானா, இப்படித்தானே கணக்கு பார்க்கிறோம். என்னுடைய அமல் கூடி இருக்கிறதா என்றைக்கு நான் கணக்கு பார்த்து கூடியதற்காக நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அன்றைக்கு என்னுடைய பொழுது அல்லாஹ் விரும்பிய நாளாக இருக்கும். முயற்சி செய்யலாமா? ஒவ்வொரு நாளும் படுக்கும் போது என்ன செய்யணும், என்னுடைய இன்றைய நாளுடைய கணக்கு சரியாக இருக்கிறதா என்று பார்க்கணும். நன்மை அதிகம் செஞ்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ், தீமை அதிகமா இருந்தா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் அதிகமா அமல் செய்வேன் அப்படிங்கிற வைராக்கியத்தோட தூக்குனா பஜ்ருக்கு இல்ல தஹஜ்ஜுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தருவான். அல்லாஹ் நசீபை தருவானாக. எல்லாருக்கும் தஹஜ்ஜுக்கு ஆசை. சும்மா ஒரு கேள்வி பிராக்டிகலா கேட்கிறேன், யாருக்கெல்லாம் இன்னைக்கு தஹஜ்ஜுக்கு ஆசையா இருக்கு? இன்னைக்கு தஹஜ்ஜுத் தொழுவதற்கு ஆசையா இருக்கிறவங்க கை தூக்குங்க. புரியல நினைக்கிறேன். என்ன புரியல? இன்னைக்கு நைட்டு தஹஜ்ஜுக்கு எனக்கு தொழுவதற்கு ஆசையா இருக்கு, எல்லாருக்குமே ஆசையா தான் இருக்கு. சரி, அப்ப அதுக்குண்டான முயற்சி என்ன செஞ்சிருக்கோம்? எல்லாருக்கும் தஹஜ்ஜுக்கு ஆசை இருக்கு, எல்லாருக்குமே ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கணும்னு ஆசை, எல்லாருக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன முயற்சி? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஆசைப்பட்டதோ ஆசைப்படணும், எதை ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்களோ அதை வெறுக்கணும், எதை செய்ய சொன்னாங்களோ அதை செய்யணும், எதை விட சொன்னாங்களோ அதை விடணும். அப்போதான் ரசூலுல்லாஹ் பார்க்கலாம். எல்லாம் செய்ய வேண்டியதை ஆசைச்சுவதா மாமூலா நான் என்ன செய்யணுமோ அதை பூரா செஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கணும். நடக்குமா? அப்படி நடக்கும். அதே மாதிரி தஹஜ்ஜுக்கு ஆசை இருக்கு, அப்ப என்ன செய்யணும்? இஷாவுக்கு பிறகு ஆழமான பேச்சு பேசுவது மார்க்கம் தடுத்திருக்கு. நல்லா அறிங்க, இஷாவுக்கு பிறகு ஆழமான நல்ல பேச்சுக்கள் பேசுவதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. இன்னைக்கு எப்படி இருக்கிறது காலம்? 12 மணி வரைக்கும் விழிப்பு இருக்கிறோம், அமல் இல்ல, எல்லாருக்கும் பிடிச்சமான எதுவுமே இல்ல. ஏன் முடிச்சிருக்கிற? இன்னும் 12 மணி வரைக்கும் டேட்டா பேலன்ஸ் இருக்குதா? நான் போட்டிருக்கேன் காசு 899 ரூபா 3 மாசம். ஒரு நாளைக்கு 2 ஜிபி, 2 ஜிபி இன்னும் முடியல, இன்னும் 1.5 ஜிபி இருக்கு. 12 மணி வரைக்கும் முடிச்சிருந்தாலும் அந்த டேட்டாவை காலி பண்ணிட்டு முடிச்சிருக்கலாம். சொல்லுங்க, இது அதாவா சவாபா? அதாவுனா வேதனை, சவாபுனா நன்மை. சொல்லுங்க. முடிச்சு செல்லுல டேட்டா பார்த்துட்டு இருக்காரு, இவர் என்ன வேலை கலந்துட்டு இருப்பாரு இல்ல கராத்தே கட்டிட்டு இருப்பாரு? அதாவா சவாபா? அதாவு. அப்ப இஷாவுக்கு பிறகு ஆகமான பேச்சு பேசுவதை தடுக்கப்பட்டிருக்கிற காலத்தில் ஆகாத விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு 12 மணி வரைக்கும் முடிச்சிருந்துட்டு தஹஜ்ஜுக்கு எப்படி முடிக்க முடியும்? ரெட் கலர் லைட்ரா அஜிரே ஓகேயா? தஹஜ்ஜுக்கு எப்படி முடிக்கிறது? இமாம் கசாலி ஒரு அருமையான துஆ சொல்லி தராங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த துஆ, அல்லாஹும்ம ஐகல்னி மின் அஹப்பி ஸாஅத்தி இலைக. 24 மணி நேரத்தில் யா அல்லாஹ் உனக்கு எந்த நேரம் பிரியமோ அந்த நேரத்தில் எனக்கு விழிப்பை தருவாயாக. இமாம் கசாலியோட துஆ அல்லவா? அப்ப தமிழ்ல 24 மணி நேரத்தில் சொல்லுங்க, யா அல்லாஹ் உனக்கு பிரியமான நேரத்தில் எனக்கு விழிப்பை தருவாயாக. என்ன நேரம் சொல்லுங்க? 24 நேரத்தில் அல்லாஹ் ரொம்ப பிடிச்சமான நேரங்க தஹஜ்ஜுடைய நேரம். நம்ம தமிழ்நாட்டுடைய மூத்த நகைச்சுவை பேச்சாளர் ஆளுங்க சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட பேசணுமா 24434 நம்ம நம்பர்
பேசணும்னா 24434 என்னங்க 2 ஃபஜ்ர் 44 வகர் அஸ்ர் 3 மக்ரிப் இஷா 24434 அதுக்கு கோட் என்னன்னா 044 கோட் என்னங்க 4 எடுத்துக்காங்க. ஆனா நாம முயற்சி செய்யவில்லை. தக்பீர் கட்டி நின்றா அல்லாஹ் என்னோட பேசுகிறான். அஸ்ஸலாத்து மேலாஜுல் முஃமின் ரஜப் மாசம் 27ஆம் தேதி நம்ம எல்லாம் பிரம்மாண்டமா என்ன சொல்லுவோம், மேராஜுடைய இரவு கொண்டாடி இருப்போம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மக்காவுல இருந்து பைத்துல் முகத்தஸ் போனாங்க, அங்க இருந்து 7 வானங்கள் ஏறி போனாங்க, அல்லாஹ்வை பார்த்தாங்க, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பேசினாங்க, திரும்பி வந்தாங்க. இவ்வளவு நிகழ்வு இந்த நிகழ்வால் நம்ம மூமினுக்கு எப்படி கிடைக்குமா, தக்பீர் கட்டி நீங்க முஸல்லால நின்றா அல்லாஹ்வை நேரா பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ். என்னைக்காவது நம்ம பார்த்திருக்கோமா? அல்லாஹ் என்னை பார்க்கிற மாதிரி உணர்வு கொள்கை என்னைக்காவது கிடைச்சிருக்கா? இல்ல. தக்பீர் கட்டும் போதுதான் என்ன செய்ய, சண்டால பாய மனுஷன்ட்ட எத்தனை வாட்டி நான் ஒன்று மறுப்பீங்கன்னு சொன்னது அப்படின்னு சொன்னது ஞாபகம். ருக்குவுக்கு தெரியாது, சஜிதாவுக்கும் தெரியாது, எண்ணிக்கையும் தெரியாது, எல்லாமே வழங்கணும். ஏன் இடத்துல எண்ணத்தை ஏற்படுத்துறது யாருங்க? தொழுகையில தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்து என்ன செய்யலாம், அல்லாஹ் சைத்தான் உசலாட்டத்தை சைத்தான் ஏற்படுத்தும். மிகப்பெரிய இறைவனை செஞ்சாங்க. இப்ராஹிம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க தொழுகையில எப்படி கான்சென்ட்ரேட் பண்றீங்க, ஆனா ஓர்மை எப்படி ஏற்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்ன பதில், நான் தொழுகையில தக்பீர் கட்டி நிற்கும் போது என்னுடைய கால்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கேன். என்னுடைய கால்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலம் தெரியுமா, நரகத்துக்கு மேல அதை கடந்து போனாலும் சொர்க்கத்துக்கு போக முடியும். நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு அந்த பாலத்தை கடக்க இருக்கிறோம். அல்லாஹ் அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க செய்வானாக. அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் தக்பீர் கட்டி நிற்கும் போது என்னுடைய கால்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு மேல இருக்கிற மாதிரியும், என்னுடைய வலது பக்கம் சொர்க்கமும் இடது பக்கம் நரகமும் இருப்பது போன்றும், என்னுடைய கண்களுக்கு முன்னால் காபா இருப்பது போன்றும், எனக்கு பின்னால வீடு வாங்கக்கூடிய மலக்கு நின்று கொண்டிருக்கிறார். சலாம் கொடுத்த உடனே என்னைய மோதாகிறார். என்ன நிலையில நான் தொழுகிறேன். அப்ப எப்படி இருந்து தொழுக பார்த்துங்க. இந்த மாதிரி தொழுகணும். எந்த ரகாத்தா இருக்கட்டும், பல்லா இருக்கட்டும், நபிலா இருக்கட்டும், சுன்னத்தா இருக்கட்டும், இப்ராஹிமா இருக்கட்டும், எப்படி தொழணுமா, தக்பீர் கட்டி நிற்கும் போது கால்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நிற்கிற மாதிரி. ஏதாவது சொல்லிடுமா, கொட்டாய் விடுவோமா, வெளியுமா? நீ குருவை பார்த்தா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் தொழுவதை தூரத்தில் இருந்து பார்த்தோம்னு சொன்னா இவர் அல்லாஹ்வை பயந்து இருக்கிறார் என்று தெரிய வேண்டுமா. அப்படி இருக்கணுமா நம்ம தொழுக? அப்படியே இருக்கு. நம்முடைய தொழுகை 100% தப்போடைய தொழுகையாக ஆக்கி தருவாங்க. அப்ப என்னுடைய கடைசி தொழுதால் அந்த கான்சென்ட்ரேட் மன ஓர்மை கிடைக்கும். இன்னொன்னு சொன்னாங்க, இந்த ரமலான் வரும்போது இன்ஷா அல்லாஹ் ஒரு நோன்பு கூட நான் விட மாட்டேன். எல்லாருக்குமே நியத் இருக்கு, எல்லாம் கமெண்ட் செய்வாங்க. அதே மாதிரி குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதணும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ், ரொம்ப தூரமா இல்லை. ஒரு ஜுஸ் வந்து ஒரு ஜுஸ் வந்து 20 பக்கம். ஒரு ஜுஸ் எத்தனை பக்கம் இருக்கு? நம்ம ஓதுற 13வது குர்ஆன்ல 20 பக்கம் இருக்கு. 5 பக்கம் ஓதுனா